ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பர்டிகுலரா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025ல என்ன வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல பர்டிகுலரா உங்களுக்கு 2025ல இசி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம டாப் 25 காலேஜஸ்ல என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த பர்டிகுலர் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது 2023, ஒயிட் கலர்ல இருக்கிறது 2024. சரிங்களா? இந்த பர்டிகுலர் காலேஜஸ்ல உங்களுக்கு கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்கோம். 2023லயும் 2024லயும் என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இல்லாம உங்களுக்கு நார்மல் கோர்சஸ், இஎம்ங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு 2023, 24ல என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். உங்களுக்கு வந்து நார்மல் கோர்சஸ்க்கு உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு 199.5 இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு 1 மார்க் கம்மி 198.5 இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு நம்ம கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஐடி கேம்பஸ். இதுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இல்லாம நார்மல் கோர்சஸ்க்கு உங்களுக்கு 197.5ம், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு 197ம் உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோர்சஸ்க்கு வந்து 198 கட் ஆஃபும், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு வந்து 197 கட் ஆஃபும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்என். இதுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு நார்மல் கோர்சஸ் தான் இதில் இருக்குது. இதில் வந்து 196.5க்கு பிசி கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மேபி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக நார்மல் கோர்சஸ்க்கு வந்து 196ம், அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு மேபி 195 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. இதுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு நார்மல் கோர்சஸாக இருக்கு 194.5 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் கண்டிப்பாக இது 2 வீடியோஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு வந்து கவுன்சிலிங் கோட் 2377. இதுக்கு பர்டிகுலராக நார்மல் கோர்சஸ்க்கு வந்து 194 இந்த ரேஞ்சஸில் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து மதுரையில் இருக்குது. இதுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு நார்மல் கோர்சஸ்க்கு 196ம், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு 193 இல்லைன்னா 194 இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து குமரகுரு 2712. இதுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி வந்து 192 எபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு வந்து இசிக்கு வந்து பர்டிகுலர் 191 கட் ஆஃபும், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இதுக்கு வந்து உங்களுக்கு 190 கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 10th நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு 10th அடுத்து என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல, இல்லை 12th இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், 12th அப்புறம் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, சில ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன இருக்குது எனக்கு தெரியல அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்கள் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதை பற்றி தெளிவுபடுத்தணும் அப்படின்னா உங்களோட கொரீஸை கேளுங்க. கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் உங்களோட கொரீஸ் கேட்கும் பொழுது நாம் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712. இதுக்கு பர்டிகுலராக பிசிக்கு 190 அப்படிங்கிற பட்சத்தில் 8க்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வெங்கடேஸ்வராக்கு உங்களுக்கு மேபி வந்து 187 இல்லைன்னா 188 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு வந்து பிசிக்கு வந்து 188 வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேபி ஒரு
185 அபோவ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கடுத்து அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இதுலயுமே உங்களுக்கு வந்து 185க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1113 இதுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு 185.5க்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ மேபி வந்து உங்களுக்கு வந்து 184 மேல இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி லயோலா ஐகாம்க்கு உங்களுக்கு 184 மேல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். பண்ணாரி அம்மனுக்கும் உங்களுக்கு வந்து 183 இல்லன்னா 182 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது காலேஜோட கிருஷ்ணா காலேஜோட செகண்ட் காலேஜ். இதுக்கு வந்து மேபி வந்து லாஸ்ட் இயர் 183 கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு மேபி வந்து ஒரு 180 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கொங்குக்கு வந்து உங்களுக்கு 181 லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ மேபி 180க்கு மேல இருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 184 வந்து 2023ல உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. மேபி வந்து ஒரு 182 எபோவ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோட் 1304 இதுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஒரு 185 இல்லன்னா 186 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கிடைக்கும். அதே மாரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இதுக்கு பர்ட்டிகுலரா 176 இல்லன்னா 177 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் இதோட கவுன்சிலிங் கோட் 2739 இதுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில மேபி வந்து 177 இந்த ரேஞ்சஸ்ல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 175 அபோவ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பர்ட்டிகுலரா இப்ப தான் 12த் ஸ்டாண்டர்ட் எழுத போறேன். எனக்கு எந்த காலேஜஸ்க்கு எனக்கு சீட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காலேஜஸ்க்கு இந்த கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணி, உங்களோட ஃபியூச்சர கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல்க்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.